நான் கட்டி தர்றேன். இல்ல சம்பந்தி, நான் தான் கட்டணும், அதான் முறை. ஐயோ நான் கட்டி சம்பந்தி, இதுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடும், நீங்க உட்காருங்க. அதுவும் சரி. இருந்தது ஒரே ஒரு பொண்ணு, அவளையும் கட்டி கொடுத்துட்டேன். இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல. சம்பந்தி, இனிமே அவ எங்க பொண்ணு, அவளை பத்தின கவலை நீங்க மறந்துருங்க. அப்ப இனிமே இங்க வரவே வேணாங்கிறீங்களா? ஐயா, இந்த அருக்கு மாயவரம். நீங்க 2 நாளைக்கு ஒரு தரம் கூட இங்க வரலாம், நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம். ஒரு நாளைக்கு 2 தடவை வந்தா தப்பா நினைச்சுப்பீங்களோ? வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமா? பேசாம எங்க வீட்டோட வந்து தங்கிட வேண்டியதானே? வீட்டோட மாப்பிள்ளைனாலே கேவலம், வீட்டோட சம்பந்தினா மகா கேவலம் இல்லையா? அப்போ எங்களை என்னதான் மாமா செய்ய சொல்றீங்க? அது தெரிஞ்சிருந்தா நானே சொல்லிருக்க மாட்டேனா? ஏதோ வெட்டி முடிக்கிற வேலை இருக்கிற மாதிரி இங்க இருந்து மாயவரத்துக்கு போறேன். அங்க போய் இறங்கின உடனே போர் அடிக்க போகுது. அடுத்த பஸ்ஸை பிடிச்சு திரும்பி வந்துட போறேன். சம்பந்தியம்மா, எதுக்கு ராத்திரி எனக்கு சேர்த்து சமையல் பண்ணிடுங்க. அது இருக்கட்டும், உங்க பொண்ணுங்க அதையும் வர சொல்லுங்க. அதுகிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். கோயிலுக்கு போயிருக்கா சம்பந்தி. காலையில டான்னு 7 மணிக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போனான்னா 9:30க்கு தான் வருவா. நான் இன்னைக்கு ஊருக்கு போற விஷயம் அதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்துமா கோயிலுக்கு போயிருக்கு? எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் அவ கோயிலுக்கு போவா. காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம். அதுதான் அவளுக்கு பெரிய பொழுதுபோக்கு. இதை விட ஒரு நல்ல பொழுதுபோக்கு உங்க பொண்ணு கொடுக்க முடியாதா? ஏன் முடியாது, நான் கொடுக்கறேனே. எங்க கோயில் கடையில ஏதாவது பக்தி புஸ்தகம் வந்ததுன்னா முதல்ல ஒரு புஸ்தகம் வாங்கி அவ கையில கொடுத்துட்டு தான் மறுவேலை. பக்தி புஸ்தகங்கள் படிக்க வேண்டிய வயசு தானே. டைப் ரைட்டிங் ஷார்ட் கிளாஸ் போறியான்னு கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டா. தையல் மிஷின் வாங்கி தரேன், தையல் கத்துக்க. 4 வீட்டுல தெரிஞ்சவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கைலி தைக்கிறது, புடவைக்கு ஓரடிச்சு கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா பொழுதுபோக்குன்னு சொன்னேன். கேட்க மாட்டேங்கிறா. இதே கும்பகோணத்துல 3 சபை இருக்கு மாமா. 3லயும் நான் மெம்பர். டிராமா டிக்கெட் வரும், சினிமா டிக்கெட் வரும், டான்ஸ் டிக்கெட் வரும். அவளுக்கு தான் நான் முதல்ல கொண்டு வந்து தருவேன். போனா தானே. அக்கா ரொம்ப பிடிவாத காரி மாமா. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார். அவங்களுக்கு எல்லாம் வீட்டுல அக்கா தங்கச்சி இருக்காங்க. வாக்கா போலாம், பொழுது போவேன். அக்கா வரவே மாட்டாங்க சார். சோ பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் போயிட்டு வருதுதான் அந்த பொண்ணோட வாழ்க்கைங்கிறீங்க? வாழ்க்கை இல்ல, தலைவிதி. அந்த கும்பேஸ்வரர் அப்படி எழுதிட்டான், அதை யாரால மாத்த முடியும்? கரெக்ட், கும்பேஸ்வரரே எழுதிட்டா யாரால மாத்த முடியும்? அப்ப நான் ஊருக்கு போயிட்டு வரட்டுமா? சரி. நமஸ்காரம்மா. அம்மா, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறதுதான் சம்பந்தி முறை. அதான் சொல்லிட்டு போக வந்தேன். உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்குமா. எனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு, வரட்டுமா? வெண்டைக்காய், புடலங்காய், கத்திரிக்காய். லட்சுமி, வெள்ளையம்மா வந்திருக்கா. எந்த வெள்ளையம்மா? 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு காய்கறி எல்லாம் போட்டுட்டு இருந்தால அந்த வெள்ளையம்மா. இடையில ஏதோ பிரச்சனை வந்துருச்சா, வெளியூருக்கு போயிருந்தாலாம், இப்பதான் வந்திருக்கா. அவ பேரு எனக்கு கூட ஞாபகம் இல்ல, நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களே. வேற பேருனா மறந்துடலாம், வெள்ளை வெள்ளையன்னு இருக்காளா. அந்த வெள்ளையம்மாங்கிற பேரு மனசுல பளிச்சுன்னு பதிஞ்சிருச்சு. அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இன்னைக்கும். போயிட்டாளா? என்ன வெள்ளையம்மா, எப்படி இருக்க? வாமா, நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து 6 மாசமாச்சு. ஆமாமா, ஏதோ வெளியூர் போயிருந்த போல இருக்கு. 1/2 கிலோ வெண்டைக்காய் போடு, 1 கிலோ கத்திரிக்காய். ஐயோ ஐயோ, பிஞ்சுமா பிஞ்சுமா, எல்லாத்தையும் ஒடிக்கிறியா? அதை போட்டு ஏன் ஒடிக்கிற? இலசா தானே இருக்கு. ரொம்ப இலசா இருக்க வெள்ளையம்மா. எங்க விளையுது? சுந்தர பெருமாள் கோயில் பக்கத்துல விளையுது சாமி. அங்க உனக்கு சொந்தமா தோட்டம் இருக்கா? அட ஏன் சாமி, எனக்கு சொந்தத்துல தோட்டம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோன்னு அலையறேன்? அதாவது அங்க மொத்தமா வாங்கி இங்க சில்லறைக்கு விக்கிற. ஆமா. ஒரு நாளைக்கு எவ்வளவு நிக்கும் லாபம்? என்னத்த லாபம்? பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறமா ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது. கொஞ்சம் இரு தலிக. அடிக்கடி முருங்கைக்காய் கொண்டு வரியே, உனக்கு சொந்தத்துல மரம் இருக்கா? அட போ சாமி, எனக்கு சொந்தத்துல மரம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோன்னு அலையறேன்? பாபநாசத்துல இருந்து வாங்கியாரேன். பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறம் ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது. புடலங்க கூட நல்லா இருக்கு. சொந்தத்துல பந்தல் இருக்கா உனக்கு? சொந்தமா பந்தல் இருந்தா அவ ஏன் இப்படி லோலோன்னு அலையிற? சரியா? புடலங்க சாமி மலையில இருந்து வாங்கிட்டு வர்ற. சரியா? பஸ் சார்ஜ் அது இதுன்னு போக வாய்க்கு வயித்துக்கு இழுத்து பிடிக்குது. சரியா? போதுமா? இல்ல கொத்தமல்லி பத்தி ஏதாவது விசாரிக்கணும்? இல்ல வேணாம். கேரட் நான் எதை பத்தி விசாரிக்கல தாயே. பிள்ளைங்க எல்லாம் ஆபீஸ்க்கு போகணுங்க. நான் காய்கறி வாங்கிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க நிதானமா உட்கார்ந்து அவ கதையெல்லாம் கேட்டுக்குங்க.
அட ஏமா ஐயாவை திட்டுற? இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொம்பளையும் கொடுத்து வச்சிருக்கணும். சரி. என்ன பாரு, புருஷங்கிற பேர்ல 24 மணி நேரமும் போதையிலேயே இருக்கிற ஒரு பொறுப்பில்லாத மனுஷன். சரி அத்த விடு சாமி, அப்புறமா அம்மா இல்லாத நேரமா வந்து என் கதையை விழாவரையும் உங்ககிட்ட சொல்றேன். என்னங்க திடீர்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? இந்த கோயிலோட பெருமையை பத்தி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். அப்படி என்னங்க விசேஷம்? அது வந்து பாரு. பாசாமி வாங்கம்மா. சொந்த வீடு கட்ட போறீங்களா, இல்ல குழந்தை பிறக்கலையா, இல்ல பிறந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறீங்களா? என்ன சொல்றாங்க இவங்க? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? சொந்த வீடு கட்டணுமா? அந்த கற்பக விருட்ச மரத்துல செங்கலை வச்சு வேண்டிக்கிட்டா சாமியே வீட்டை கட்டி கொடுத்துரும். குழந்தை பிறக்கலையா, தொட்டில கட்டி வேண்டிக்கிட்டா 10வது மாசத்துல ஓ வீட்லயே தொட்டிலாடும். குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணுமா? ஸ்லேட்டை கட்டி வேண்டிக்கிட்டா துட்டு கொடுக்காமலேயே நீ நினைக்கிற பள்ளிக்கூடத்திலே இடம் கிடைக்கும். இப்ப ஸ்லேட்டுக்கு தான் டிமாண்ட். நீ எதுக்கு நேர்ந்துக்கு போற? ஒரு தொட்டில் கொடுங்க. வீட்டுலதான் என்னால தொட்டில் கட்ட முடியல, கோயில்லையாவது நான் தொட்டில் கட்டலாம்ல. அடுத்தவன் தூக்கு. இந்த கஞ்சி என்னடா எந்திரிச்சிட்ட? சைக்கிள் செயின் பிஞ்சிரும். தூக்குடா. என்னடா பாக்குற? லட்சுமி, சம்பந்திக்கிட்ட லெட்டர் வந்திருக்கு. என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கலையே.
தான் கூட்டிட்டு வர போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூட வந்திருக்கவே மாட்டேன். இங்க வந்ததுல என்ன தப்பு? நாம வசதியானவங்களும் இல்ல, வயசானவங்களும் இல்ல. நம்ம வெட்டிங் டே அன்னைக்கு அனாதை ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. துர்கா, என்ன பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க அனாதைன்னா குழந்தைங்களே இல்லாத புருஷன் பொண்டாட்டியும் அனாதைதான். அந்த விஷயத்துல உள்ள இருக்கிற குழந்தைங்கள மாதிரி நாமளும் அனாதைதான். அனாதைங்க பார்க்க வர்றதுக்கு வயசானவங்களா இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல, ஒரு ஜாங்கிரி மிக்சர் வாங்கி கொடுக்கறதுக்கு வசதி படைச்சவங்களா இருக்க வேண்டிய கட்டாயமும் இல்ல. நான் நேத்தே பணத்தை கொடுத்துட்டேன், எல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. வா போலாம். நான் வரல. துர்கா ப்ளீஸ். நோ. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், இன்னைக்கு ஒரு நாளாவது சண்டை போடாம இருப்போமே. நமக்குள்ள இந்த கல்யாணம் ஏன் நடந்ததுன்னு தான் நான் வருத்தப்படுறேன். ஹலோ கீதா, எப்படி இருக்க? பை த பை, மீட் மை வைஃப் சரஸ்வதி. சரசு, எனக்கு ஒரு பொண்ணு லவ் லெட்டர் எழுதுச்சுன்னு சொன்னேன்ல, இவதான். என்ன கீதா அப்படி பாக்குற? எனக்கும் என் வைஃப்க்கு நடுவுல எந்த ரகசியமும் கிடையாது. நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா உன் புருஷன்கிட்ட முன்னாடியே எனக்கு லவ் லெட்டர் எழுதின விஷயத்த சொல்லிடு. இல்லன்னா பின்னாடி அனாவசியமா எல்லாருக்குமே பிரச்சனை. எக்ஸ்கியூஸ் மீ சார், அமீர் மஹால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அமீர் மஹால்? யூ மீன் அமீர் மஹால்? ஆமா சார், அமீர் மஹால். இதே கும்பகோணத்துல இத்தனை வருஷமா இருக்கேன். அமீர் மஹால். சரசு, உனக்கு தெரியுமா? நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் திருச்சி ஜில்லாவுக்கே வரேன். ஐயோ, கும்பகோணம் திருச்சி ஜில்லால இல்ல, தஞ்சாவூர் ஜில்லா. சாரி சார், அமீர் மஹால் பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. போலாமா? ஐயோ, நீ எல்லாம் எனக்கு ஒரு சிஷ்யனாடா. ஆமா. என்ன ஆமா? இவன் ரோமன் ரிங்ஸ் ஆடணும், 108 புல் அப்ஸ் எடுக்கணும். அது வரைக்கும் விடாத. நான் வெளியில கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னடா பார்வை? கவனிச்சுக்கிறேன். ஐயோ, சம்பந்தே, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொன்னானே, அவன் ஏனோ தானு சொல்லல, அனுபவிச்சு ரசிச்சு தான் சொல்லியிருக்கான். தும்பப்பூ மாதிரி இட்லி, அளவான காரத்தோட அழகான தக்காளி சட்னி, கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காப்பி. சம்பந்தே, வெத்தலை போட்டு போட்டு மரத்து போன என்னாக்குக்கே ருசி தெரியுதுன்னா பாத்துக்குங்களேன். கொடுத்து வச்சவர் சம்பந்தி நீங்க. சம்பந்தியமா சத்திட்டீங்க. தக்காளி சட்னியா இது? நான் வெங்காய சட்னி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சம்பந்தி இவ்வளவு தூரம் பாராட்டி பேசுற டிஃபனை எந்த மருமக டிஃபன் பண்ணது? இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது. இந்த 28 வருஷ வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒரு வேளையாவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா? போடுறத வலிச்சு வலிச்சு திங்க வேண்டியது, ஹோட்டல்ல எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிட வேண்டியது. என்ன பண்றது? கணவன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி இல்ல, எல்லாம் அந்த சம்பந்தி செஞ்ச சதி. லட்சுமி, சம்பந்திக்கு சமைச்சு போட நாதி கிடையாது. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பாராட்டி பேசினாதான் அடுத்த வேளை டிஃபன் கிடைக்கும். எனக்கு அப்படி இல்லையே, நீ இருக்கியே. ஒரு 2 இட்லி போட போதும். போட்டு போட்டு என்ன சுகத்தை கண்ட? கையும் மனசும் மரத்து போனதுதான் மிச்சம். அப்படிலாம் சொல்லாத லட்சுமி, சம்பந்தி கரெக்டா தான் சொல்லிருக்காரு. இட்லி தும்பப்பு மாதிரி தான் இருக்கு.
எனக்கு தான் இத்தனை வருஷம் தெரியாம போயிடுச்சு. ஒரு 2 இட்லி போட. 2 மெதுவா, தும்பப்பு மேல விழுந்துற போகுது. வெங்காய சட்னி போடு. தக்காளி சட்னி. தக்காளி பாத்து. என்ன அன்பு. என்னதே? தும்பப்பூன்னு. என்னம்மா சௌக்கியமா? ஒன்னத்தம்மா சௌக்கியமான்னு கேட்டேன். என் மேல ஏதாவது கோமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டியா? சௌக்கியமான்னு கேட்டேம்மா. நேர்ல பார்த்தா விசாரிக்கிறீங்க, நீங்க போட்ட லெட்டர்ல என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கலையே. படிச்சியா? நீ சாதாரணமா பக்தி புஸ்தகம் தான் படிப்பேன்னு சொன்னாங்க. என் லெட்டர் கூட படிச்சியா? வேணும்னே தான் நான் விசாரிக்கல. இதோ பாருமா, நீ இப்படி எல்லாம் எதையுமே எதிர்பார்க்காத பொண்ணு அப்படின்னு இந்த வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க. அப்படி இருக்க முடியாது. நீ சின்ன சின்ன விஷயத்த கூட எதிர்பார்க்கிற சாதாரண சராசரி பொண்ணுதான் அப்படின்னு என் மனசுக்கு பட்டது. அதான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்த்தேன். பாரு, லெட்டர்ல ஒன்ன நான் சௌக்கியமானு விசாரிக்காதது உன் மனசை எவ்வளவு பாதிச்சிருக்கு. இப்ப விசாரிக்கிறேம்மா, சௌக்கியமா? சௌக்கியம் மாமா. மாமா? போன தடவை வார்த்தைக்கு வார்த்தை சார்னு, இப்ப மாமாங்கிற. நெருங்கித்தான் வரேன் போல இருக்கு. நான் உன்னை விசாரிச்சேனே, பதிலுக்கு நீ என்ன சௌக்கியமான்னு விசாரிக்க கூடாதா? சாரி மாமா. சௌக்கியமா? நீ சௌக்கியம் இல்லாம சௌக்கியம் போய் சொல்ற போது நான் எப்படிமா சௌக்கியமா இருக்க முடியும்? அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் மிஸ்டர் சத்தியமூர்த்தி. உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஆனா கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகியும் ஏன் குழந்தை பிறக்கலைங்கிறதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. எதுக்கும் உங்க ஒய்ஃபையும் ஒரு தடவை செக்அப் பண்ணிடுறது நல்லது. துர்கா, சாரி சார். துர்கா, 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 படிச்ச பொண்ணு இல்ல நீ. ஒரு ஸ்கூல் டீச்சர் வர, ஒரு டாக்டர் முன்னாடி நாகரிகம் இல்லாம இப்படியா நடந்துக்கிறது? நீங்க செஞ்சது மட்டும் சரியா? சத்தப்படாத. நான் செஞ்சது என்ன தப்பு? நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன கண்டிஷன் போட்ட சொல்லுங்க. இப்படி ஊம மாதிரி பேசாம நடந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க. எனக்கு அப்பா கிடையாது, அம்மா உலகம் தெரியாதவங்க. நானு, எங்க அம்மா, வயசுக்கு வந்த 2 தங்கச்சிங்க. இந்த 4 பேரும் என் டீச்சர் சம்பளத்துலதான் வயிறு வளர்க்கணும். என் தங்கச்சிங்களை கரையேற்றுற பொறுப்பு எனக்கு இருக்கு. சரி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போவேன். சரி. சம்பள தேதி அன்னைக்கு சம்பள பணம் மொத்தத்தையும் எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு தான் உங்க வீட்டுக்கே வருவேன். சரி. தங்கச்சிங்களை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கற வரை நான் வேலையை விட மாட்டேன். சரி. அது வரைக்கும் நமக்கு குழந்தை பிறக்க கூடாது. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துட்டா இந்த குடும்பத்தை கவனிக்க முடியாதே. ஓஹோ. அது மட்டும் இல்ல, வயசு பசங்க படிக்கிற இடத்துல டீச்சரா வேலை செய்யறவனா அவங்க முன்னாடி வயிற்று தள்ளிக்கிட்டு போய் நிக்க முடியாது. சரி. இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர உங்க அப்பா அம்மாவுக்கு கூட தெரியக்கூடாது. சரி. அன்னைக்கு கல்யாண ஆசையில நான் சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு பெருமாள் மாடு மாதிரி தலையாட்டிட்டு என் உடம்ப செக்அப் பண்றதுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உன் உடம்ப நான் செக்அப் பண்ண சொன்னா? இல்ல, ஆனா உங்க உடம்ப நீங்க ஏன் செக்அப் பண்ணீங்க? உங்க உடம்புக்கு தான் ஒரு குறையும் இல்லையே. அது உனக்கு தெரியுமா? ஆனா இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாது இல்லையா? என்ன யாரும் 9 நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணேன். குழந்தை பெத்துக்கிறதுக்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்குன்னு டாக்டர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்க போறேன். எனக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சு. நீ ஸ்கூலுக்கு போமா?